சாமி கும்பிடாதீங்க, சாமி கும்பிடாதீங்க, தயவு செய்து சாமியை கும்பிடாதீங்க. இந்த சாமியை கும்பிடாம எந்த சாமி? நம்மளோட குலசாமி, நமது குலமே சாமி. யார் ஒருவர் குலதெய்வத்தை வழிபடாமல் ஊராய் நாடு நாடாய் தேடி தேடி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் அருளை பெறறதுக்கு சிரமம்தான். ஸோ குலதெய்வத்தை வழிபடுறதற்கு மிக முக்கியமான நாள் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள். சரியாக டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அற்புதமான தெய்வீகமான 2025ஆம் ஆண்டின் மார்கழி பிறக்குது. அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டில் எப்படி குலதெய்வத்தை அழைத்து அவர்களின் அருளை பெற வேண்டும் என்று இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். முழுமையாய் பாருங்க. அதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் குலதெய்வம் கொட்டக்கார அப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளை தொட்டு வணங்கி வாழ்த்தி போற்றி சரணாகிதியாகி இந்த பதிவை பதிவு செய்கிறேன். என் வாழ்வை பலப்படுத்தும் குருநாதர்களுக்கும் குலதெய்வத்திற்கும் குபேரருக்கும் சித்தர் பெருமார்களுக்கும் கொடான கோடி நன்றி. மார்கழி மாதம் மங்களகரமான தெய்வீகமான ஐஸ்வர்யமான ஆனந்தமான வெற்றிகரமான மாதமாக அமையட்டும். வாழ்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட மிக தெளிவாக சொல்லுங்கள். அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வைத்து முகத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி உள்ளங்கையும் உள்ளங்காலையும் மஞ்சள் தேய்ச்சி குளியுங்க. கை நிறைய கண்ணாடி வளையல ஜில் ஜில்லுன்னு போட்டுட்டு காலையிலேயே வீட்டு வாசலில் நல்ல அழகான தாமரை வடிவத்தில் ஒரு கோலம் போட்டு பிள்ளையார வாசல்லையே சாணியில் பிடிச்சு வச்சு வாய்ப்பு இருந்தால் ஒரு அருகம்புல் அதில் குத்தி வச்சு அதற்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு வாழை இலை போட்டு பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே ஒரு சொம்போ அல்லது கும்பமோ வச்சு அதற்குள் தண்ணீர் பன்னீர் ஏலக்காய் கொஞ்சோண்டு புனுகு கொஞ்சோண்டு கல்லுப்பு அதற்கு அப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை எலுமிச்சம்பழம் 4 பேர் இருந்தால் 4 எலுமிச்சம்பழத்தை கும்பத்துக்குள்ளே போட்டு ஒரு முழு தேங்காயை எடுத்து நல்லா மஞ்சள் பூசி அதில் குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு காசை ஒட்டி அதற்கு மேலே சந்தன குங்குமம் வச்சு கும்பத்துக்கு மேலே வெய்யுங்க. அதற்கு ஒரு அழகான உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆபரணத்தை கும்பத்துக்கு மேலே போட்டு கும்பத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து 2 குத்து விளக்கு அல்லது ஒரு கரும்பு காமாட்சியம்மன் விளக்கோ ஏற்றி வைத்து விட்டு கும்பத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து முதல்ல ஓம் கம் கணபதே நம விநாயகரை அழைச்சு 27 முறை சொல்லிடுங்க. அதற்கு அடுத்தது உங்களோட குலதெய்வத்தின் மந்திரம் ஓம், குலதெய்வத்தோட பேரு நம. இதுதான் குலதெய்வத்தின் தெய்வீக மந்திரம். குலதெய்வம் தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனையோ அல்லது காஞ்சி காமாட்சி அம்மனையோ குலதெய்வமாக எடுத்துக்கங்க. அப்படி காஞ்சி காமாட்சி அம்மனை குலதெய்வமாக எடுத்தீங்கன்னா ஓம் காஞ்சி காமாட்சி அம்மனே நம அப்படிங்கிறதா குலதெய்வ மந்திரம். ஓகேங்களா? ஸோ இந்த மந்திரத்தை 108 முறை மனமாற சொல்லி அதற்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி அஷ்டகத்தையும் கனகதாரா சோஸ்திரத்தையும் ஒரு முறை படிச்சுட்டு கற்பூரமும் ஆரத்தியும் காமியுங்க. காமிக்கும் போது கண்டிப்பாக தேங்காயை உடைச்சு தேங்காய் பழி கொடுக்குற மாதிரி அந்த கும்பத்து மேலே சாமி ரூமில் பூஜை ரூமில் எல்லாமே தூவி விட்டுட்டு அந்த கும்பத்தை எடுத்து கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. பூஜை அறை, சமையலறை, கல்லா பெட்டி, வாசல், துளசி மாடம் எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுட்டு பேலன்ஸை வர நாட்களில் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கங்க. உள்ள இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து 4 நாட்கள் உங்க கூட வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 5ஆவது நாள் ஓடுற தண்ணியில் தூக்கி போட சொல்லிடுங்க. ஏன்னா அந்த 4 நாட்களும் அந்த எலுமிச்சை பழத்தில் குலதெய்வத்தோட அருள் இருக்கும். ராஜக்கணி நம்மகிட்ட இருந்தாவே நம்மளை சுற்றி எந்த விதமான எதிர்மறையும் வராது. அதற்கு அப்புறம் நீங்கள் கும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தேங்காயை அப்படியே காசோடு எடுத்து ஒரு பச்சை கலர் துணியில் கட்டி வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டிக்கங்க. கும்பத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து அந்த நாளோ அடுத்த நாளோ உங்கள் வீட்டில் சுவையான தெய்வீகமான பொங்கல் வைங்க. பொங்கல் நல்லா ருசியாக சிறப்பாக வந்துச்சுன்னா அந்த பூஜை உங்களுக்கு பழிச்சிருச்சு. அந்த பூஜையின் மூலமாக குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் விடாமல் குலதெய்வத்திற்கு ஒரு 11 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சு குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுங்கள். அன்றைய நாளில் கொஞ்சோண்டு கல்லுப்பு கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு சிறப்பு தொடக்கமும் கல்லுப்போட தொடங்கும் போது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். பூஜை முடிஞ்ச உடனேயோ பூஜைக்கு முன்னாடியோ ஒரு 10 ரூபாய்க்கு கல்லுப்பு வாங்குவதும் உங்கள் வீட்டுக்கு
தனவரவை அதிகப்படுத்தி தரும். ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான பூஜையை செவ்வாய்க்கிழமை காலையிலேயே அனைவரும் செய்யுங்கள். அப்போ செய்ய முடியாதவங்க மாலையிலேயாவது செய்யுங்கள். இதை செய்வதன் மூலமாக குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிலைக்கும், நிறைந்திருக்கும். அதன் மூலமாக உங்கள் வீட்டிலேயே ஒரு நேர்மறையான தெய்வீக கடாட்சம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென என் குலதெய்வத்தை வேண்டி இதை பதிவு செய்கிறேன். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லது நடக்கட்டும். வாழ்க. வரும் டிசம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதி நான் சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் 25 நபர்களுக்கு மட்டும் ஆனந்தமான ரகசிய பயிற்சி வகுப்பை 2 நாள் பயிற்சி வகுப்பாக நடத்துகிறோம். ஒரு கடற்கரையில் நடத்துகிறோம். இந்த பயிற்சி வகுப்போட சிறப்பு என்னென்னா, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தால் அதையெல்லாம் மாற்றி ஆச்சரியக்குறியாக உங்களை மாற்றுவதும், உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுக்கும் சூட்சமமான பல்வேறு வித ரகசியங்களை சொல்லித்தந்து அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதான் ஆனந்த ரகசியம். டிசம்பர் 20, 21 சென்னை. மறக்காம கலந்துக்கங்க. உங்க பேரை பதிவு செய்ய கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளோட அற்புதமான தெய்வீகமான 2026ஆம் ஆண்டுக்கான டைரி வந்துருச்சு. அனைவருக்கும் அனுப்ப இருக்கின்றோம். நீங்களும் உங்க டைரியை பதிவு செய்யுங்க. 100 நபர்களுக்கு தமிழ் பஞ்சாங்க கேலண்டர் அன்பளிப்பாக தரணும்னு சொல்லியிருக்கோம். ஒரு 10 நபர்களுக்கு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ உடனே உங்களோட தொலைபேசி எண்களில் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்மளோட தமிழ் பஞ்சாங்க டைரியை பதிவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரும் ஜனவரி 1ஆம் தேதி ஈரோட்டு பவானியில் நம்மளோட நியூ இயர் பூஜையை சிறப்பாக கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நியூ இயர் 1 குபேர கடாட்சத்துடன் தொடங்க ஈரோடு நோக்கி வாருங்கள். என்னுடன் சேர்ந்து பூஜையில் கலந்து கொண்டு குபேர மந்திர தீட்சை பெற்று 2026ஆம் ஆண்டை குபேர கடாட்சமான ஆண்டாக மாற்றுங்கள். உங்கள் பெயரை பதிவு செய்ய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் மார்கழி மாதத்தில் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.